கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை அவருடைய கிருபையை விளங்கச் செய்வாராக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வேத வசனத்தை வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சீஷர்களுடைய மனதை திடப்படுத்தி, வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்ததான வேத பகுதிக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் சில நீண்ட வாரங்களாய், குறிப்பாய் கழிந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்தே இந்த அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் வாசிக்கவும் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதிலே சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சுவிசேஷ ஊழிய காலத்தில் பிரச்சனைகள் வந்த வேளை, போராட்டங்கள் வந்த வேளை, உபத்திரவங்கள் வந்த வேளை, அவன் சபையையும் சபையில் உள்ள ஆத்துமாக்களையும் தேவ ஆலயத்தில் தரித்திருக்கும்படி அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு சிலருக்கு வாய்ப்பு கிடைச்சா விசுவாசிகளை திசை திருப்பி சபையை கலக்கி ஜனத்தை விசுவாசத்தை விட்டு வழி விலகச் செய்வார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய காலத்தில் அவன் செய்த கிரியை பைபிள்ல தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அந்த 22ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி. அப்ப பாருங்க, சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறான். போன வாரத்துல எப்படியெல்லாம் திடப்படுத்தினான், எப்படியெல்லாம் விசுவாசிகளை உறுதிப்படுத்தினான் என்று சொல்லி உங்களுக்கு நான் வேத வசனத்தில இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். அப்போ திடனற்று போகிற வேளை, ஒரு பாஸ்டருக்கு திடனற்று போகிற வேளை வரும், ஒரு விசுவாசிக்கு வரும். ஆனால் பவுல் விசுவாசத்தில் அவர்களை உறுதிப்படுத்துவதற்கு சில முறைகளை ஜனத்தின் மத்தியிலே கையாண்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு அநேக ஊழியர்களையும் தெரியும், விசுவாசிகளையும் தெரியும். பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனைக்கு கூட கொஞ்சம் கூட பிரச்சனையை போட்டு சபையை கலக்கி விசுவாசிகளை கலக்கி இடர்ச்சை செய்த பாஸ்டர்ஸையும் தெரியும், விசுவாசிகளையும் தெரியும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, அந்த இடத்துல பிரச்சனை வந்ததும் திடனற்ற வேளை அவர்களை அவன் விசுவாசத்தில் திடப்படுத்துகிற கிரியைகளை செய்தான். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கும்போது தேவன் இருதயத்தை பார்க்கிறார். சிலர் வெளி தோற்றத்துல பயங்கரமா பேசிக்கிடுவாங்க, பயங்கரமா அன்பு பாராட்டுகிறது போல காட்டுவாங்க. ஆனா அவர்களுடைய உள்ளரங்கமான செயல்கள், உள்ளரங்கமான சிந்தைகள், உள்ளரங்கமான எண்ணங்கள் வெளி தோற்றத்துல ஐக்கியத்துக்கு பேசுனது போல இருந்தாலும் எங்கேயாவது கொண்டு வச்சு திசையை திருப்பி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினாலதான் இன்னைக்கு
விசுவாச ஜீவிதம் என்று சொல்வது. ஆகையினாலதான் இன்னைக்கு விசுவாச ஜீவிதத்துல அநேகர் உறுதியாய் நிலை நிற்க முடியாமல் திசை மாறுகிறார்கள். அவங்க சிலர் சொன்னதை அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா அவங்க எண்ணங்கள், அவங்க சிந்தைகள் கிறிஸ்துவை விட்டு வழி விலக செய்கிற, தெய்வ சபையை விட்டு வழி விலக செய்கிற, தேவனோடு உள்ள ஐக்கியத்தை பிரிக்கிற வார்த்தைகள் உள்ளால கிரிய செய்யும். இதை கண்டுபிடிப்பது சற்று கடினமான காரியம். அதை நான் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால், வேத புஸ்தகத்திலே அகித்தோப்பேல் என்கிறதான ஒரு தேவ ஆலோசனைக்காரன் இருந்தான். தாவீதுக்கு அவன் நல்ல ஆலோசனைக்காரனாயிருந்தான் அகித்தோப்பேல். நமக்கு அநேக முதிர்ந்த விசுவாசிகள், பைபிள் வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், அகித்தோப்பேல் தாவீதுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையை போல இருந்ததாம். கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில சிலர் பேசுவது உங்களுக்கு தெய்வ சத்தம் போல தெரியும். ஆனால் அவன் மறுபக்கத்திலே தாவீதுக்கு நல்ல வார்த்தையை தான். ஆரம்பத்திலே தெய்வீக தரிசனம் இருந்தது, தெய்வீக வெளிப்பாடு இருந்தது, தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து அகித்தோப்பேல் பேசினான். ஆனால் காலப்போக்கில் கொஞ்ச நாள் தாண்டி அவன் முகபட்சம் பார்த்து பேச ஆரம்பித்தான். தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு, தாவீதனுடைய மகன் அப்சலோமுக்கு அகித்தோப்பேல் ஆலோசனையை திசை திருப்பி விட்டான். கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது ஒரு விதத்துல பேசுகிறது, இனி ஒரு ஆளை பார்க்கும்போது இனி ஒரு விதத்துல பேசுகிறது. அகித்தோப்பேலின் வார்த்தை தேவ வார்த்தை போல முதல்ல தெய்வ வார்த்தையா தான் இருந்தது. ஆனா சிலரு முகம் பார்த்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி, சமயத்துக்கு ஏற்றபடி உருட்டி உருட்டி பேசுவாங்க சிலரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தெய்வ பிள்ளைகள். ஆனா இந்த அப்சலோமுக்கு இவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறான், சொல்லிட்டு சொல்லுகிறான், இனி தாவீதெல்லாம், நான் அதை உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு சொல்றேன், தாவீதெல்லாம் இனி வயசாச்சு, அவையெல்லாம் இனி ராஜ அரியணைக்கு ஏற்றவன் அல்ல, ராஜாங்கம் தாவீதுக்கு கையில அல்ல, உம்முடைய கையிலே இருக்கிறது. நீர் மக்களை எல்லாம் வசீகரிக்க வேண்டும், மக்களோடு நீர் பேச வேண்டும், மக்களோடு நீர் சமயத்தை செலவு செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை அவன் போட்ட வேளையில அப்சலோனுடைய இருதயம் ஒரு மாறுபட்ட நிலைக்கு நேராய் திசை திருப்பப்பட்டது. இப்படி திசை திருப்பப்பட்டதும் அப்சலோம் வாசல் பக்கத்திலே வந்து நிற்கிறான். சேக்கன்று கொடுக்கிறான், அவங்களுக்கு முத்தம் கொடுக்கிறான். ஐயோ என்ன வரவேற்பு, என்ன கெட்டி பிடிக்கிறது, என்ன அங்க ஆகோஷம், என்ன அவங்க செயலே வித்தியாசமா இருந்தது. ஆனால் அது காலப்போக்கிலே அப்சலோம் தகப்பனுக்கு விரோதமாய் குதிகால் தூக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு வழிவகை செய்தது யார் என்று கேட்டால் அகித்தோப்பேல். ஆமென். தாவீதுக்கும் தெய்வ வாக்கு போல இருந்தது, அப்சலோமுக்கும் தெய்வ வாக்கு போல இருந்தது. ஒருவேளை உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்றபடி பேசி, அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்றபடி பேசுறாங்கன்னு சொன்னா அது தெய்வீகத்துக்கு ஒத்து போகாது. ஆனால் தெய்வ பிள்ளைகளே, ஆனால் காலப்போக்கு வந்தது. அப்சலோமனுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது? தெய்வ சித்தமில்லாத ஆலோசனை கேட்டவன், தெய்வ சித்தமில்லாத தெய்வ சப்தத்தை போல அகித்தோப்பேலின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவன். அவனுடைய வாழ்க்கை கோவேறு கழுதையின் மேல் அவன் வேகமாய் சேணத்தை வைத்து கட்டிக்கொண்டு போகிற வேளையில சன்னல் பின்னலான ஒரு கர்வாலி மரத்துக்கு முன்னால வருகிறான். அவனுடைய தலைமுடி காற்றிலே சுழன்று கொண்டிருந்தது.
கர்வாலி மரத்திலே தலைமுடி சிக்கி அந்தரங்கத்தில் தொங்கி நின்றான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தெய்வ சப்தத்தை போல தெய்வ ஜனத்தை வசீகரிக்க, தெய்வ ஜனத்தை வஞ்சிக்க, தெய்வ சபையை உடைக்க எவன் கிரியை செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கையும் பரிதபிக்கப்படும். அதை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதை கீழ்ப்படிந்து அப்படி போகிற ஜீவித நிலைமையும் பரிதபிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அப்சலோமனுடைய வாழ்க்கை அந்தரங்கத்தில் முடிந்தது. அவனை யாரும் தூக்கல்ல. கர்த்தர் அதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது, அவனா தூங்கினான். ஆமென், அல்லேலூயா. இதுவரை எங்கேயுமே நம்ம அறிஞ்சு இருக்கிறதல்ல. தலைமுடி சிலரு கேட்டிருக்கிறோம், தலைமுடிய காய வைப்பதற்கு ஃபேன் போட்டுட்டு பக்கத்துல தலைமுடி காமிக்கும்போ ஃபேனுக்குள்ள சுற்றுனதான் தெரியும். ஆனா அப்சலோமனுடைய நிலைய பாருங்க. ஆஃப் பண்ணி வைக்கணும். கவனிங்க, இங்க இல்லைன்னா மொபைல் போன் நீங்க ஆஃப் பண்ணி வைக்கணும். அந்த டவர் பிடிக்கும்போ மேக்கனட்ல பிடிக்கும், அது ஜாக்கிரதை. கவனித்துக் கொள்ளுங்கள். அப்சலோம் அவனுடைய வாழ்க்கை அந்தரத்தில் முடிந்தது. வானத்திலும் அல்ல, பூமியில அல்ல, அப்படியே தொங்கி நிற்கிறான். அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிஞ்சு. ஆனா தலைமுடி தெற்றின வேளையில அதை எடுத்து விட்டா அவனுக்கு வாழ முடியும். ஆனா அவனுக்கு வாழ்வதற்கு வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கல. ஆமென். இதுல இருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், தெய்வ சபைக்கும் தெய்வ ஜனத்துக்கும் இடர்ச்ச செய்கிறவன தெய்வம் வாழ்வதற்கு நீடித்த நாட்கள் கொடுக்கவே மாட்டாரு. ஆமென். சரி, ஆலோசனை கேட்ட அப்சலோமனுடைய ஜீவிதம் அப்படி முடிஞ்சு. அகித்தோப்பேலுக்கு அப்படி முடிஞ்சு தெரியுமா? பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொன்னதல்ல, அவனா செய்கிறான். அவன் வீட்டு காரியத்தை எல்லாம் கடகட கடகடா சீக்கிரமா எடுத்தீங்களா யாராவது? அவனுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு போய் 4 கொண்டு என்ன செய்யறானா? 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 23 வாசிக்கலாம். தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டு போய் ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு சத்தான். கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தெய்வ சபைய கொலைக்க விரும்புகிற மானுஷிக வல்லமை அப்படின்னா நான் உங்களுக்கு அதை தெளிவா சொல்றேன். இவன் அகித்தோப்பேல் தேவ ஆலோசனை சொன்னவன். ஆனா தெய்வ ஆலோசனை சொல்லிட்டு முகம் பார்த்து சிலர் பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் கழுதைக்கு மேல சேனங்கட்டி வேகமா போய் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி அவன் 4 கொண்டு சத்தான். ஆலோசனை கேட்டவனும் அழிந்தான், ஆலோசனை சொன்னவனும் அழிந்தான். தாவீது, இனி தாவீதுக்கு வர விரும்புகிறேன். இந்த சூழ்நிலை வந்த வேளையில தாவீது வஸ்திரம் இல்லாதவனாய் வெறுங்காலாய் நடந்து தலையிலே புழுதியை வாரி போட்டு மண்ணை வாரி போட்டு அவன் அழுது கொண்டு துக்கத்தோடு, தெய்வமே என்னை பாதுகாக்கணும், தெய்வமே என்னை பராமரிக்கணும், தெய்வமே எனக்கு இரக்கம் செய்யணும்னு தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்சலோம் மனுஷனை பார்த்தான், தாவீது கர்த்தரை பார்த்தான். ஒரு மனுஷன் ஆலோசனை சொன்ன உடனே அவனை பின்பற்றாதீங்க, கர்த்தரை பின்பற்றுங்கள். தலைக்கு மேல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு நிறைவு. ஆலோசனை சொன்னது சரிதான், ஆலோசனை சொன்னவனை பார்க்காதீங்க, ஆலோசனை தந்த கர்த்தரை உயர்த்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பின்னால சொல்லுது, தாவீதனுடைய ஒரு வேலைக்காரன் சொல்லுவான், ஏய் இப்ப சொல்ல இதெல்லாம் அகித்தோப்பேல் சொல்ல தெய்வ ஆலோசனை இல்ல, நீ சொல்லுவான் தாவீதுக்கு கூட. நான் அந்த சரித்திர பகுதிக்கு வரல,
நான் அதை பேசும்போது திடனற்று போனவைகளை பவுல் திடப்படுத்தினான். அகித்தோப்பேல் திடப்படுத்த வேண்டிய இடத்தை திசைய திருப்பி விட்டான். பிரச்சனை இப்படியா முடிஞ்சு. என்னுடைய பகுதிக்கு நேராய் கடந்து வர விரும்புகிறேன். போன வாரத்துல ரோமர் எழுதின நிருபத்திலிருந்து வாசித்தோம். 5ஆம் அதிகாரம் அதனுடைய 2 முதல் வாசிக்கலாம். போன வாரம் வாசித்து தியானித்து நிறுத்தின பகுதி வாசிக்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் லாக்கியத்தை விசுவாசத்தில் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், உபத்திரவம் பொறுமை பரீட்சையையும் பைபிள் சொல்லுகிறது. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவ ராஜ்யத்துக்கு போகணும். அப்போ உபத்திரவம் இங்க பவுல் சொல்லும் போது சொல்றாரு, உபத்திரவம் பொறுமையையும் வாசிக்கலாம். பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது கூடாத காரியம். ஆனால் பவுல் செய்திருக்கிற ரோமாபுரியில் உள்ள பிள்ளைகள் செய்திருக்கிற காரியங்களை தியானிக்கவும். போன வாரம் இந்த பகுதியை வாசித்து இந்த 3வது வசனத்தை வாசித்து கொஞ்சம் உங்களுக்கு அதை விளக்கி காண்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதிலே சொல்லுகிறது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையை கொண்டு வர வேண்டும். இது மனுஷ வாழ்க்கையில் சற்று கடினமான காரியம். ஒரு மனுஷனுக்கு உபத்திரவம் வரும்போது, ஒரு மனுஷனுக்கு போராட்டம் வரும்போது, ஒரு மனுஷனுக்கு நெருக்கம் வரும்போது பொறுமையை காப்பது சற்று கடினமான காரியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதிலே சொல்லுகிறது உபத்திரவம் பொறுமையையும். அப்போ பொறுமைக்கும் ஒரு எல்கை உண்டு, பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு, பொறுமைக்கும் ஒரு என்ன சொல்லலாம், நமக்கு மனுஷன் தானே ஒரு அளவு, ஒரு லைன் உண்டு பொறுமைக்கு. ஆனால் இயேசு சிலுவையின் மரண பரியந்தம் பொறுமையை காத்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதே போல வாழ்க்கையில பொறுமையை நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டிய இடங்கள் உண்டு. பொறுமை மிக மிக நமக்கு முக்கியமானது, தேவையானது. பொறுமை மனுஷ வாழ்க்கையில பொறுமை இல்லைன்னா வாழ்வது கடினமான காரியம். போன வாரத்துல சொன்னேன், பொறுமை உள்ளவன் பூமியை வாழ்வான் என்கிற ஒரு பழஞ்சொல் உண்டு. ஆனால் இங்கே சொல்லும் போது உபத்திரவம் பொறுமையை கொண்டு வரும். அப்ப உபத்திரவம் வந்தா நம்ம வாழ்க்கையில பொறுமை இருக்குமா? இருக்கிற பொறுமைய இழந்துட்டு நம்ம உடனே தானே உபத்திரவம் வரும்போது குறை கூற ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, உபத்திரவம் தாங்க முடியாத சில உபத்திரவம் வரும்போது குறை கூற ஆரம்பிப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலைய ஒன்று யோசிப்போம். ஆதியில இருந்த நம்ம செய்ததான சில கிரியைகள், கர்த்தர் நம்மோடு இருந்த பற்றுதல், நாம் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமாய் நிறைவேற்றின காரியங்கள் நம்முடைய நினைவுல வரும். நான் இப்படியெல்லாம் இருந்தேன், நான் இப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நான் உதவி செய்தேன், நான் தாங்கினேன், ராத்திரி பகலா ஜெபம் பண்ணினேன், நான் ராத்திரி பகலா காத்திருந்தேன், எனக்கு இந்த உபத்திரவம் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில பல கேள்விக்குறிகள் வரும். ஆனா ரோமாபுரியில பவுல் சொல்லுகிறான், உபத்திரவம் பொறுமையை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ பொறுமையை கொண்டு வர வேண்டும். பொறுமை பரீட்சையையும். அடுத்த பக்கம் போகுது பாருங்க. நிலை நிற்க கூடாத அளவுக்குள்ள பரீட்சைகள் ஜீவிதத்தில் வரும். உபத்திரவத்துக்கு பின்னால பொறுமை இருந்தா பொறுமையை சகித்துக் கொள்ளலாம். ஆனா பரீட்சை வரும். பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்து இப்போ 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு 3 மாதம் தாண்டும் போது ஒரு தேர்வு வரும், ஒரு பரீட்சை வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காலாண்டு தேர்வு, குவார்டர்லி எக்ஸாமினேஷன்.
அடுத்து அரை ஆண்டு தேர்வு, அடுத்து முழு ஆண்டு தேர்வு. இதே போல இது மட்டும் அல்ல, சில வகுப்பிலே ஆசிரியர்கள் வாரத்திற்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்வாங்க, பரீட்சை. இந்த பிள்ளை எந்த அளவு படிச்சிருக்கு, எந்த அளவு நான் கற்றுக் கொடுத்தது பிள்ளைக்கு புரிந்திருக்கிறது என்பதை பரிசோதிப்பதற்கு வாரத்துக்கு ஒரு முறை தேர்வு போடுவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஆலயத்துல உட்கார்ந்து சகிக்க வேண்டிய பொறுமையையும் சகிக்க வேண்டிய உபத்திரவத்தையும் இதெல்லாம் தாண்டி நம்ம பரீட்சையில நிலை நிற்கிறோமா என்பதை அறிவதற்கு ஞாயிற்றுக்கிழமை தெய்வ சமூகத்தில் சிலர் பரீட்சை வந்த ஆலயத்தில் காணாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கேட்டா சொல்லுவாங்க, ஜெபம் பண்றதும் ஒண்ணுதான், ஜெபிக்காம இருக்கிறதும் ஒண்ணுதான், சர்ச்சுக்கு வருகிறதும் வராம இருப்பதும் ஒன்று போலதான் என்று சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசிகளே, பரீட்சை பொறுமை பரீட்சையையும், அடுத்து சொல்லுகிறது வாசிங்க, பரீட்சை நம்பிக்கையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று எழுதின பிள்ளைகளுக்கு ஈஸியா இருந்தா சொல்லுவாங்க, நான் நல்லா எழுதினேன், எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் தேர்வு எழுதினேன், நல்லா எழுதினேன். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, நல்லா எழுதினேன், ஆனாலும் நான் எழுதினதற்கு ஏற்ற மதிப்பெண் என்ன செய்யல வரல. கழிந்த கல்வியாண்டுல 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதின ஒரு பிள்ளை தேர்வு முடிச்சு, தேர்வு அந்த என்ன சொல்லலாம், அந்த ரிசல்ட் வெற்றி வருகிற நாள் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த மதிப்பெண்ணை பார்த்த வேளையில தங்களால நம்பவே முடியல. நான் எழுதினதற்கு ஏற்ற மதிப்பெண் நினைச்சியல்ல, எனக்கு கிடைக்கவே இல்லை. பயங்கர துக்கம், பயங்கர அழுகை, பயங்கர மனவேதனை. ஆனா நம்பி இருந்தது ஒன்று, நம்பிக்கைக்கு மாறாய் நடந்ததுனால அந்த பிள்ளையினால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாச ஜீவிதத்துல இது உலக பிரகாரமான பரீட்சையில மதிப்பெண்கள் கூடலாம், ஒருவேளை குறையலாம். ஆனா விசுவாச பரீட்சையில உறுதியாய் நிலை நின்றால் தோல்வி அல்ல, வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன வாரம் சொன்னேன், உங்களுக்கு 3 பேர் அக்கினியில போட்டாங்க, 4வது ஒரு ஆள் அந்த அக்கினிக்குள்ள உலாவினார். பைபிள் சொல்லுகிறது, தீயினுடைய வாசனை, தீயினுடைய அக்கினியின் மனம் அவர்களுடைய சரீரத்துல படல, ஒரு முடி கூட கருகல்லையா. அல்லேலூயா. விசுவாச பரீட்சையில நிலை நின்றால் ஒரு சேதமும் இல்லாம பாதுகாக்கிற கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோட இருக்கிறார். அல்லேலூயா. பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது. நாங்கள் அறிந்து பாருங்க, இதெல்லாம் வரும் என்கிற ஒரு அறிவு நமக்கு வேணும். வாழ்க்கையில பிரச்சனை வரும், வாழ்க்கையில போராட்டம் வரும், வாழ்க்கையில உபத்திரம் வரும், வாழ்க்கையில பரீட்சை வரும். இதை அறிந்து உபத்திரவத்திலையும் கைகளை உயர்த்தி உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். என்ன உபத்திரம் வரட்டும், ஆண்டவரை உயர்த்திட்டே இருங்க. அல்லேலூயா. என்ன போராட்டம் வரட்டும், கர்த்தரை உயர்த்திட்டே இருங்க. தாங்க முடியலையா, ஆண்டவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கன்னு கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே இரக்கம் செய்யுங்கன்னு கேட்கணும். காரணம் என்ன தெரியுமா? வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானை நோக்குமார் போலவும், வேலைக்காரிகளின் கண்கள் தங்கள் எஜமானை எஜமாட்டியை நோக்குமார் போலவும் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வர. அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறது வர எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஆகையினால தேவ இரக்கத்துக்காய் விசுவாசிகள் தெய்வ சமூகத்திலே காத்திருந்து, தேவ இரக்கத்துக்காய் விசுவாசிகள் தெய்வ சமூகத்திலே தரித்திருந்து, தேவ இரக்கத்துக்காய் விசுவாசிகள் தெய்வ பாதபீடத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும்.
அல்லேலூயா. இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு, சின்ன சின்ன போராட்டங்களை கண்டு, சின்ன சின்ன வேதனையை கண்டு, சின்ன சின்ன பரீட்சையை கண்டு விசுவாசத்தை விட்டு பின்னிட்டு திரும்ப கூடாது. விசுவாசத்திலே உறுதிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரவத்திலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் வாசிக்கலாமே. ரோமர் 8:36 முதல். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார்? உபத்திரவமோ, உபத்திரவமோ. வியாகுலமோ? பாருங்க, அப்ப உபத்திரவம் வந்தா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியுமா? கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. தேவ அன்பை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்களா? தெய்வீக தன்மையை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்களா? இந்த காலை வேளையில பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அப்சலோமையும் தாவீதையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டும், தேவ ஐக்கியத்தை விட்டும், குடும்ப உறவை விட்டும் அகித்தோப்பேல் பிரித்தான். ஆமென், அல்லேலூயா. தகப்பனை விட்டு பிள்ளைகளை பிரிக்கிறவன் நல்லவன் அல்ல, அவன் துஷ்டன். ஆமென், அல்லேலூயா. தாய் தகப்பனானால், பெற்றோர் பிள்ளைகளானால், சில வேளை மனுஷன்தான், சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், சில சூழ்நிலைகள் விபரீதமாய் வரலாம். ஆனால் தாய் தகப்பனை விட்டு பிள்ளையை பிரிக்கிறவன் நல்லவன் அல்ல, அவன் துஷ்டன். ஆமென், அல்லேலூயா. அதே போல தெய்வ சபையையும், தெய்வ சபையில் உள்ள தெய்வ பிள்ளைகளையும், சபையினுடைய ஐக்கியத்தையும், தெய்வத்துவத்தினுடைய ஐக்கியத்தையும் பிரிக்கிறவன் ஆத்மீகன் அல்ல, அவன் துஷ்டன். ஆமென், அவன் ஆத்மீக துஷ்டன். ஆமா, தைரியமா சொல்ல முடியும். அப்படி பிரிச்சவங்க, பிரிஞ்சு போனவங்க ஒன்னு கவனிச்சு பாருங்க, நிதானித்து பாருங்க, கொஞ்ச நாள் உற்று கவனிங்க. சும்மா போன உடனே ஏதோ ஒரு படிக்க மேல போனாங்கன்னு சொல்லி அதை நம்பிட்டு இடறி போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகையினால்தான் பைபிள்ல ஆண்டவர் சொன்னாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இது சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ. உபத்திரவம் அசைச்சு பார்க்கட்டுமே. பவுலுக்கு வராத உபத்திரவமா? யோபுக்கு வராத உபத்திரவமா? யோசேப்புக்கு வராத உபத்திரவமா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் விசுவாசத்துல நின்னாங்க. ஆனா உபத்திரவம் கொடுத்தவங்களை நீங்க திரும்பி பாருங்க, அவங்களுக்கு அட்ரஸே இல்லை. கையில தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு நீங்க உபத்திரவப்படுகிறீங்களா? கிறிஸ்துவின் அன்புல உறுதியா நில்லுங்க, உங்களை கத்தர் ஒரு நாளைக்கு நிலை நிறுத்துவார். ஆமென், அல்லேலூயா. உபத்திரவமோ அதிங்க, உபத்திரவமோ, உபத்திரவமோ, வியாகுலமோ, வியாகுலமோ, துன்பமோ. உபத்திரவத்தினால வருகிற வியாகுலம், உபத்திரவத்தினால வருகிற துன்பம், இது ஒன்னும் கிறிஸ்துவுக்குள்ள வேறொன்றின பிள்ளைகளை தொட முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா அசைச்சு பார்க்கும், நல்லா பலவீனத்தை கொடுத்து பார்க்கும், நல்லா வேதனையை கொடுத்து பார்க்கும், நல்லா பண கஷ்டத்தை கொடுத்து பார்க்கும், நல்லா பசி பட்டினியை கொடுத்து பார்க்கும். ஆனா அவங்க கிறிஸ்துவில வேறொன்றி நிற்பார்கள். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று. நம்ம அதுபோல விசுவாசிச்சிருக்கிறது யாருன்னு நமக்கு ஒரு அறிவு வேணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எல்லாம் தாண்டி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகையினால நம்ம உபத்திரவப்படும்போது அவர் பார்த்துட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்க மாட்டாரு,
அந்த உபத்திரவத்துக்கு தக்க பலனை நமக்கு தந்து ஒரு நாளைக்கு கண்மலைக்கு மேல கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை கண்மலையின் மேல் வேறொன்றை செய்து உயர்த்துகிற தெய்வம். அதுல சொல்லுகிறது, உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ. பசி வரும். சில வேளை நல்லா திருப்தியா சாப்பிட்டு இருந்தோம், எல்லாம் இருக்கு, பசி வரும். ஆகையினால ஆகாரம் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ. பாருங்க என்னெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பதற்கு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரப்படுத்துவதற்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க. ஆனா அதுல எல்லாவற்றையும் நிலை நின்று கர்த்தர் வெற்றி சிறக்க செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் அமையலாம், சூழ்நிலைகள் நமக்கு விபரீதமாய் அமையலாம், சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் அமையலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, இன்று இந்த காலை வேளையில சொல்லப்பட்ட வசனத்துல சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும்போது இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே இதெல்லாம் நமக்கு முன்ன வரட்டுமே. உபத்திரம் வரட்டும், நாசமோசம் வரட்டும், துன்பம் வரட்டும், பசி வரட்டும், பட்டயம் வரட்டும், வஸ்திர குறைவு வரட்டும். ஆனா இவை எல்லாவற்றிலும் 37 சொல்லுது, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. பிரைஸ் தி லார்ட். உபத்திரம் வரும்போ மனுஷன் நம்ம விட்டுட்டு போயிடுவான். ஆமென். உபத்திரம் நமக்கு வந்ததும், வேதனை வந்ததும் நம்முடைய மொபைல் போனு சிலர் பிளாக் பண்ணுவாங்க. ஆமென். வாட்ஸ்அப்ல இருந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம கூப்பிடும்ப சில வேளை அவங்க பயங்கர பிஸி போல கூப்பிட்டுட்டு பின்னால கூப்பிடலான்னு கட் பண்ணிடுவாங்க. மனுஷனுடைய தொடர்புகள் துண்டிக்கப்படும். கர்த்தருடைய தொடர்பு உடனே இணைக்கட்டும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுல சொல்லுது பாருங்க, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் வந்தாலும் நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாச ஜீவிதம் தோல்வியின் சின்னம் அல்ல, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தோற்று போக கூடாது விசுவாசியே. ஆகையினாலதான் நான் தோற்று போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. முற்றிலும் நமக்கு ஜெயம் தருகிறவர். அப்ப ஜெயத்தை தருகிற அந்த தேவனை சார்ந்து ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு இந்த பூமியில, ஒரே ஒரு ஜீவிதம் உண்டு. அந்த வாழ்க்கையில பசி வரலாம், பட்டினி வரலாம். எவ்வளவு உன்னத நிலையில இருந்தவங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க தெரியுமா? எவ்வளவு கீழே இருந்தவங்க உன்னத நிலையில இருக்கிறாங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யாக்கோபிலே ஒரு வேத வசனம் உண்டு. அதனுடைய 1ஆம் அதிகாரத்தை எடுக்கும்போது அதிலே சொல்லுகிறது, 9வது வசனம். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வேத வசனத்தை வாசிக்கலாம். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்ந்த பட்டயத்தை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தாழ்ந்த சகோதரன். ஞானஸ்நானத்திற்கு பைபிள் வசனத்தை கற்றுக் கொடுக்கும்போ நான் இந்த வசனத்தை ஒரு நாளைக்கு தொடங்கி வச்சேன். ஆனா அதுக்கு பிறகு நான் இதை பேச முடியல. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளே, இனி ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளே ஒன்று கவனிக்கணும். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நமக்கு எல்லாருக்கும் நமக்கு வரும். நம்முடைய தாழ்வுல கர்த்தர் நம்ம நினைச்சதுனால நம்ம எல்லாரும் அவரை உயர்த்தோம். அல்லேலூயா. கைகளை தூக்கி சத்தமா அல்லேலூயா.
தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை நினைத்து கர்த்தரை மேன்மை பாராட்ட கடவன். இது நமக்கு ஈஸியா பண்ணலாம். ஆனா அடுத்து சொல்லுது, வாசிங்க. ஐஸ்வர்யவான் ம். தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை முதல்ல வாசிச்சது நமக்கு எல்லாருக்கும். ஒரு பாஸ்டர் ஆனாலும் ஒரு விசுவாசி ஆனாலும் நமக்கு அது லகுவான காரியம். வீடு இல்லாம இருந்து ஜோம் பண்ணோம், கர்த்தர் வீடை தந்தாரு. தொழில் இல்லாம இருந்து ஜோம் பண்ணோம், தொழிலை தந்தாரு. அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லாம இருந்து ஜோம் பண்ணணும், கர்த்தர் இதுவரை இன்னைக்கு காண்கிற அனுபவிக்கிற எல்லாம் தந்து கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா அடுத்த வசனம், ஒருவேளை நானும் என்னாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினாலதான் அடுத்த சென்டென்ஸ் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து. முடியுமா? நமக்கு முடியுமா? இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால பவுல் சொன்னாரு, எனக்கு வாழ்ந்து இருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்து இருக்கவும் தெரியும், எனக்கு பசியோடு இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும். எல்லா சூழ்நிலையிலையும் மன ரம்மியமா இருக்க இந்த சென்டென்ஸ் மிக முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் தேவனோடு தெய்வ சபையோடு மன ரம்மியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறது, வாசிங்க. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போ. ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஐஸ்வர்யவான் எப்படி போவானா? வாடி போவான். பூமியில வாடாவிட்டாலும் ஒரு நாளைக்கு ஐஸ்வர்யவான் வாடி போவான். ஆமென். லாசரு ஒன்று இல்லாம இருந்தாலும் ஒரு நாளைக்கு செழிப்பாய் மாறினான். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் ஒரு நாள் வாடி போவான். ஐஸ்வர்யம் வேண்டாம்னு சொல்லல, ஐஸ்வர்யத்திற்கு தேவன் தடையும் இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யவானாய் மாற்ற அவர் தரித்திர கோலம் எடுத்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஐஸ்வர்யத்திற்கு கர்த்தர் எதிரல்ல. ஐஸ்வர்யம் வரும்போது கர்த்தரை விட்டு தூர போனா கர்த்தர் விரோதியாய் மாறுவார். அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தின் மேல் கவனம் வச்சீங்கன்னா அது ஒரு நாளைக்கு உங்களை ஏமாத்திட்டு போயிரும், நீங்க ஏமாந்து போயிருவீங்க. ஐஸ்வர்யம் நல்லது. கர்த்தரோடு உறுதியாய் நிலை நின்று அதை உயர்த்தி கர்த்தரை கனம் பண்ணி கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அல்லேலூயா. ஜீவன் கிறிஸ்து. ஆமென். இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இந்த பூமியில தான் இருக்கும். நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் இந்த பிறவியில தான் கொஞ்ச நாள் அனுபவிப்போம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு இதெல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் நம்மை பிரித்தெடுப்பார். ஆனா நம்ம பிரித்தெடுக்கும்போ அன்னைக்கு நம்முடைய ஐஸ்வர்யம் என்னவென்பதை கிறிஸ்து வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகையினால இந்த நாட்களில் பைபிள்ல சொல்லுகிறது பாருங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டது, நான் ஞானஸ்நானம் எடுத்தது, நான் பரிசுத்த ஆவிக்கா காத்திருந்து ஜெபித்தது, இந்த ஐஸ்வர்யத்துக்காக இந்த நன்மை எல்லாம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். ஆனா ஒன்னொன்னா நமக்கு கையை விட்டு நஷ்டப்படும்போ, ஒன்னொன்னா நம்ம கையை விட்டு அது வேற திசைக்கு திரும்பும்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவில் உறுதியாய் நிலைத்து நிற்க வேண்டும்.
அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் ஒரு நாள் வாடி போவான். அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பாருங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன். அப்போ சோதனை வரும், சோதனையை சகிக்கணும். போராட்டம் வரும், போராட்டத்துல நிலை நிற்கணும். உபத்திரவம் வரும், உபத்திரவத்துல விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். Praise the Lord. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்ப உபத்திரவம் வந்தாலும் சோதனை வந்தாலும் உத்தமமா நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். Praise the Lord. ஆகையினால நான் பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ ஊத்து தேசத்திலே யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த நீதிமானுமா இருந்தான். அவனுக்கு வந்ததெல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் வந்து ஓரோ இடத்திலையும் செய்தி அறிவிக்க ஒரு ஆள் மட்டும் தப்பிச்சு. கையை தலைக்கு மேல தூக்கி கத்திர மகிமைப்படுத்துங்க. செய்தி அறிவிக்க ஒரு ஆள் தப்பிச்சு. ஆனா தப்புனவங்க அத்தனை பேரும் யோபுக்கு உபயோகம் உண்டான்னு கேட்டான். எனக்கு அது சொல்ல தெரியல. 10 பிள்ளைகளில் 9 நஷ்டப்பட்டு ஒரு பிள்ளை வந்து சொன்னா கொஞ்சமாவது ஆறுதல் இருக்கும். புரியுது அவங்களுக்கு? இப்ப யோபுவ அப்பான்னு கூப்பிட 10 பிள்ளைகள் இருந்ததுல ஒரு ஆளு கூட இல்ல. யோபு மக்கான்னு கூப்பிட, பிள்ளைன்னு கூப்பிட, மகனேன்னு கூப்பிட ஒண்ணு கூட இல்ல. யோசிச்சு பாருங்க. ஆனா யோபு ஒரு இடத்துல சொல்லுவான், நான் இப்ப வாசித்து வருகிறது யோபுனுடைய சரித்திரம். ஆதியாமத்திலிருந்து ஜனவரி 1ஆம் தேதி வாசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப யோபுன் சரித்திரத்துல வாசிச்சுட்டு இருக்கேன். நான் அதுல ஒரு சின்ன ஒரு குறிப்பு எல்லாம் இல்ல, ஒரு பகுதியை நான் வாசித்து தியானிக்கும் போது அவனுடைய கூட்டுக்காரங்க எல்லாம் அவனை வந்து கீழ் தரம் தாழ்த்தி சொல்லும் போ ஒரு வார்த்தை சொன்னான். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒன்னு வாசிக்கலாம். யோபுவின் சரித்திரத்துல 6ஆம் அதிகாரம். இந்த வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது. அது ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடு. கைகளை தூக்கி கத்திரப்படுத்தும். கூட்டுக்காரங்க எல்லாம் வந்து பேசுறாங்க, கூட்டுக்காரங்க எல்லாம் வளைஞ்சு இருக்காங்க. ஒரு கூட்டுக்காரனை நம்பாதீங்க. கைகளை தூக்கி கத்திரப்படுத்தும். அல்லேலூயா. ஆண்கள் பக்கம் சொல்றேன், பெண்கள் பக்கம் சொல்றேன், ஒரு கூட்டுக்காரனை நம்பாதீங்க. ஆமே. காலை இழுத்து தள்ளுவாங்களை தவிர நமக்கு கூட நின்று சகாய்ச்சல் இருக்கும். ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களும் நமக்கு அம்போ. பிரைசலாம். அல்லேலூயா. யோபுக்கு வீட்டுல யோபு உரு தெரியாம சில நாட்கள் யோபுக்கு கூட இருந்தாங்க இந்த கூட்டுக்காரங்க எல்லாம். ஆனா அவங்க வார்த்தை 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல சொல்லும். கூட்டுக்காரன் சொன்னது, அந்த கூட்டுக்காரனுக்கு பதில் கொடுக்கிறான் யோபு. 6ஆம் வசனம் வாசிங்க. அதுல சொல்லி இருக்கோம், ருசி இல்லாத கூடுமோ, வெள்ளை கருவில் சுவை உண்டோ. முட்டைக்கு வெள்ளை கருவில டேஸ்ட் ருசி உண்டா. முட்டை சாப்பிட்டவங்க எல்லாம் கை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துங்க. முட்டைக்கு வெள்ளை கருவில ருசி உண்டா. முட்டை சாப்பிடுவேன், விளம்பனோட விளங்குவேன் இடத்துல. ஆனா வெள்ளக்கருவும் மஞ்சக்கருவும் ருசிச்சு ரசிச்சு என்ன செய்யல, சாப்பிடல. நல்லா சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு போய் சாப்பிட்டு பார்க்கணும்னா முட்டைக்கு வெள்ளை கருவில
உப்பினுடைய ருசியோ, இனிப்புக்கு சுவையோ, அல்லது கடுப்போ, ஏதாவது ஒரு சுவம் உண்டான்னு இன்னொன்னு சாப்பிட்டு வாங்கணும். அல்லேலூயா. யோபு சொல்றான் கூட்டுக்காரனுக்கு, சொன்ன வார்த்தை பைபிள்ல சொல்லி இருக்கு, வாசிங்க. ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பு இல்லாம சாப்பிட முடியுமா? முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ? வெள்ளை கருவில சுவை உண்டோ அப்படின்னா அதுல ருசி இல்ல. முட்டைக்கு வெள்ளை கருவில ருசி இல்ல. அல்லேலூயா. மஞ்ச கருவில என்ன உண்டு? ചെറിയ ஒரு வெள்ளக்கருவி சாப்பிட்டா விற்காது, மஞ்ச கருவி சாப்பிட்டா புரியுதா உங்களுக்கு? அப்ப ருசி இல்லாத சாப்பிட்டா தடதடா என்ன செய்யும்? என்ன செய்யும்? யாரெങ്കിലും உபயோகம் இல்ல வார்த்தையை சொன்னா அங்க தடதடா விழுங்கிறது யோசிச்சோம். கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சொன்னவன் சொன்னான்னு சொல்லிட்டு உடனே அதை நம்ப கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல சொல்லுது அடுத்த வசனம் வாசிங்க. வார்த்தைகளை ஆத்மா, நீ ராத்திரியும் பகலும் பேசினாலும் சரி காதுக்கு கேட்டது போல இருக்கும், ஆனா உள்ளால அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளல. கைகளை தூக்கி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வாசிங்க. வார்த்தைகளை தொடமாட்டேன். அப்ப ஆத்மா யாருக்க கூட இருக்கு? உள்ள சத்தால ஆத்மா யாருக்க கூட இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆத்மா யாரு கூட இருக்கு? ஒட்டகம் எல்லாம் கண்டவன் கொண்டு போனான், ஆத்மா யாரு கூட இருக்கு? சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போச்சு, ஆத்மா யாருக்க கூட இருக்கு? கூட்டுக்காரன கூட இல்ல, கர்த்தரோடு இருக்கிறது. ஆமென். 2 மடங்கு சும்மா இல்ல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுடைய ஆத்மீயத்தை அவன் காத்து கொண்டான். விசுவாசத்தை காத்து நிற்கிறவங்களுக்கு என் கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் ஒரு நாள் தருவார். அல்லேலூயா. என் ஆத்மா வார்த்தைகளை தொடமாட்டேன் என்கிறது. அவைகள் அது உபயோகம் இல்லாத சாப்பாடு. சிலருக்கு சரீரத்துல பலவீனம் வரும்போ மருத்துவர்கிட்ட போவாங்க. டாக்டர் சொல்லுவாரு, நல்ல எஃபெக்ட் சாப்பாடு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? போன்விட்டா, ஹார்லிக்ஸ், சொல்லுங்க பேரை சொல்லுங்க, பி புரோட்டீன், டி புரோட்டீன், இனி நிறைய உண்டு. பால், முட்டை, தேனை, மீன், இறைச்சி எல்லாம் நீங்க நல்லா சாப்பிடணும். அப்பதான் வீட்டுக்கு வரும்போது யாராவது கேட்பாங்க, ஏய் டாக்டர் என்ன சொன்னாரு? அவரு நல்ல சாப்பாடு சாப்பிட சொன்னாரு. அப்ப இத்தனை வருஷம் சாப்பிட்டது வயறு தான் அடையுமே தவிர உனக்கு சரீரத்துக்கு என்ன வராது? என்ன வராது? ஆரோக்கியமான உபதேசத்தை தான் விசுவாசி கேட்கணுமே தவிர வல்லவன் சொல்லுகிற தேவையில்லாத வார்த்தை உள்ள நுழைய விடக்கூடாது. அல்லேலூயா. யோபு சொல்றான், அந்த வசனத்தை நான் ஒண்ணு நோட் பண்ணு. இவன் சில கூட்டுக்காரர்கள் கூட இன்னும் சில வார்த்தைகளை சொன்னான், நிறைய உண்டு. சில வசனத்தை நான் நோட் பண்ணேன். அடுத்து சொல்லுது, அரோசியமான போஜனம் போல, இது உபயோகம் இல்லாத சாப்பாடு, இது சாப்பிடுறதுல ஒரு பலனும் இல்லை. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க, 13:4 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைக்கும். காரியத்துக்கு உதவாத வைக்கும். பொய்யை பிணைக்கிறவன் காரியத்துக்கு. அப்போ அவன் சொல்லுகிறது ஒன்றும் உள்ள நுழைய விடல. தேவையில்லாதது யாரு பேசினாலும் அதை உடனே அங்க பிளாக் பண்ணிக்கிடணும்.
அல்லேலூயா. உள்ள போச்சுன்னா உங்களை விசுவாசத்தை விட்டு அதை அசைச்சிட்டு இருக்கோம். உள்ள போச்சுன்னா குடும்பத்தை அசைச்சிட்டு இருக்கோம். உள்ள போச்சுன்னா விசுவாசத்துல நிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சொல்றான் 13:4 வாசிங்க. பொய்யை பிணைக்கிறவங்க, அவனே தெரியும் எத்தனை சிநேகிச்சாலும் இவன் கள்ளம் சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை நல்லா போல நடிச்சாலும் இவன் பொய் பேசுவான். ஆமென். அடுத்து எல்லாரும் நீங்க காரியத்துக்கு உதவாத வைத்தியமா இருக்கு, உனக்கு கூட மருந்து இருக்கு, ஆனா சாப்பிட்டா அது என்ன செய்யாது? பலன் செய்யாது. 16:2 வாசிங்க. கேள்விப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் அலட்டுகிறேன் ஏற்றுனது போல இருக்கும், அலட்டி தள்ளிட்டு போவாங்க. கைகளை தூக்கி கத்திர மகிமைப்படுத்துவோம். அப்சலோம் இதுதானே செய்தாங்க. சாரி, ஐயத்தோப்பையிலும் அலட்டுகிற அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? அலட்டு உண்டாக்குகிற. நம்ம தேய்ச்சுவதற்கு பேசின போல இருக்கும், ஆனா எங்கேயாவது கொண்டு ஈட்டி போல ஒரு பட்டயத்தை குத்தி வச்சுட்டு போவாங்க. நிறைய இதே மாதிரி சொல்ல முடியும். ஆனால் இந்த காலை வேளையில அவர்கள் உபத்திரவத்திலையும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி கொண்டே இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் மாத்திரம் உயர்த்திட்டு இருங்க. மனுஷனை உயர்த்துகிறத நடத்துங்க. கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கேன், இல்லைன்னு சொல்றேன். மனுஷனை உயர்த்துகிறத நடத்துங்க. அப்பாவை மாத்திரம் உயர்த்துங்க. அப்பா அவனுடைய இரக்கத்துக்கா தெய்வ சுமத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை கூட வாசிச்சு வார்த்தையை சுருக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ரோமர் 12:10 முதல் வாசிக்கலாமே. ரோமர் கலந்த 12ஆம் அதிகாரம் 10 முதல் வாசிக்கலாம். சகோதர சிநேகத்திலே 9 முதல் வாசிங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே உபத்திரவத்துல பொறுமையை காக்கணும். ஆனா இங்க சொல்லுது பாருங்க, சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். விசுவாச ஜீவிதத்தில் எப்படி இருக்கணுமா? அசதியா இருக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? இதை சொல்லுக்குதான் மேல உள்ள வசனம் எல்லாம் வாசிச்சேன். உபத்திரம் வருதா, பொறுமையை காத்துக்கிடுங்க. உபத்திரம் வருமா, நல்லா கோபம் வரும் கேட்டீங்களா? உபத்திரம் வரும்போ நமக்கு பயங்கர வெறி, பயங்கர கோபம் வரும். ஆனா நீங்களும் நானும் நம்மை அடக்கி கிறிஸ்துவுக்குள் அதை அடக்கி கொண்டு கர்த்தருடைய கிருபையில ஜெயிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவம் வருமா பொறுமையாய் ஜெபத்தில சமயத்தை செலவு செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபத்தில கொஞ்சம் அதிக சமயத்தை கூட்டணும். நீங்க நமக்கு தாங்க முடியலையா, ஒண்ணு செய்யுங்க. வீடு வீடா தெரிஞ்சு யாரு கூடயும் உங்க கஷ்டத்தை சொல்லாதீங்க. இல்லைன்னா வீட்டுல ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு உங்க கஷ்டத்தை சொல்லாதீங்க. நீங்க ஜெபத்துல சமயத்தை செலவு பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜெபத்துல சமயத்தை செலவு பண்ணுனீங்கன்னா கர்த்தர் எந்த இடத்துல எந்த மனுஷனுக்குள்ள எப்படி கிரியை செய்யணுமோ அந்த கிரியையை பரிசுத்த ஆவியானவர் அங்கே செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா.
உபத்திரவம் யாரு நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கிறாங்களோ, யாரு நமக்கு சோதனைய கொடுக்கிறாங்களோ, யாரு மூலம் நம்ம பாதிக்கப்பட்டோமோ, மனுஷனோட சொன்னா பரிகாரம் உண்டாகாது. நம்ம நினைப்போம் இன்னொரு இடத்துல சொன்னா அவங்க நெருங்கின உறவு, நெருங்கின சிநேகம் பாராட்டுகிறவர்கள் நமக்கு பரிகாரம் உண்டாகும்னு நினைப்போம். ஆனா பரிகாரம் வராது. அவங்க மீண்டும் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா உபத்திரவத்தை கொடுத்தாங்க, அடுத்து 2 பேரா, அடுத்து 4 பேரா, அடுத்து 6 பேரா, இப்படியே அவங்களுக்குன்னு ஒரு சேனைய கூட்டி உபத்திரவத்தை கொடுப்பாங்க. ஆனா உபத்திரவம் வரும்போ மனுஷனோடு சொல்லாம தெய்வ சமூகத்துல தைரியத்திலிருந்து ஜெபிப்போமானால் ஜெயத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உபத்திரவத்திலே வாசிங்க, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், இருங்கள், ஜெபத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உறுதியாய் ஜெபத்திலே நிஜமா தைரியத்திருக்கணும், உபத்திரவத்துல பொறுமையை காக்கணும். ஆக என்ன பவுல் சொன்னாரு, அநேக உபத்திரவங்கள் வழியாய் நாம் தேவ ராஜ்யத்துக்கு போகணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரவம் வரும், விசுவாசத்துல நிக்கிறவங்களுக்கு உபத்திரவம் வரும். ஆனா நீங்க உறுதியா நின்னீங்கன்னா உபத்திரவம் கொடுத்தவனை கொஞ்ச நாள் தாண்டி தேடினாலும் உங்களை காண முடியாது. கைகளை தூக்கி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுனுடைய சிநேகிதர்கள் உபத்திரவம், அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் முன்னும் பின்னும் வாசிச்சா ஒருத்தனா அவனை சொல்றான். ஒருத்தன் சொல்றான், ஏய் நீ உன்னுடைய துர்க்குணம் உன்னை இந்த அளவுக்கு அடித்தட்டுல கொண்டு வந்து, உன்னுடைய வேதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, இதுக்கு காரணம் உன்னுடைய தெய்வ பக்தி. ஒருத்தன் இப்படி சொல்றான், இனி ஒருத்தன் மாற்றி சொல்றான். ஆனா யோபுவோ அவங்களோட பேசக்கு விரும்பவே இல்லை, ஆண்டவரை மாத்திரம் சார்ந்தவென்றான். அல்லேலூயா. 41 அதிகாரங்கள் வேதனை, சோதனை, உபத்திரவம், கஷ்டம். 42ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசுறாரு, 3 சினைகளோடும் என் தாசனாகிய யோபு பேசின போல நீங்க பேசல. நீங்க ஆளுக்கு வர பலி இட தகுந்த பொருட்களை கொண்டு அவனுக்கு வீட்டுல போங்க, அவன் உங்களுக்கு பலி செலுத்தினாதான் உங்க வாழ்க்கைக்கு மாற்றம் வரும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில உபத்திரம் படுத்தினவங்க நம்ம காலை பிடிக்க வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? உண்மையா உபத்திரவப்படுத்தினவங்க இன்னைக்கு நம்மள காலு பிடிச்சது போல சிலர் பேச வருவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களுக்கா ஜெபம் பண்ணணும், ஆனா அவங்களோட சேர்ந்து போக கூடாது. புரியுதா உங்களுக்கு? நமக்கு உபத்திரவம் தருகிறவர்களுக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆனா அவங்களோட ஜால்ரா போட்டுட்டு கூட போக கூடாது. அல்லேலூயா. யோபு அதுல வேறுபட்டு இருந்தான், வேறுபட்டு இருந்தான். இருந்ததுனால கர்த்தர் சொன்னாரு, யோபுக்கு பக்கத்துல நீங்க போகணும். பைபிள் சொல்லுகிறது, யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை. அல்லேலூயா. நீங்களும் நானும் நமக்கு எதிர் மனப்பான்மையோடு செயல்படுகிறவர்களுக்கா உண்மை ஜெபிக்கணும். நம்ம அவங்களுக்கு பழிக்கு பழி தீர்க்க போக கூடாது. அல்லேலூயா. உண்மைய வெளியே கொண்டு வரணும். நம்ம சொன்னா சிலரு ஏற்றுக்கிட மாட்டாங்க, தெய்வம் உண்மையை ஒரு நாளைக்கு வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமா, உண்மையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆண்டவர் சொன்னாரு, யோபனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், முன்னிலைமையை பார்க்கலாம். பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் பைபிள்ல தெளிவா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. முன்னிலைமையை பார்க்கலாம். 7000, 14,000, 5,000, 10,000 இழந்ததெல்லாம் திரும்ப ஆண்டவர் கொடுத்தாரு. இழந்து போனீங்களா? அத்தனையும் திரும்ப தருவாரு. விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். அல்லேலூயா. உபத்திரம் வந்ததை பின்னிட்டு திரும்பாதங்க, போராட்டம் வந்ததை பின்னிட்டு திரும்பாதங்க. சாத்தான் நல்லா போட்டு உபத்திரவத்தை வேதனை தருவான். எதுக்கு தெரியுமா? நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு
பிரிப்பதற்கு பவுல் சொன்னது போல நம்ம சொல்லணும். பசியோ, பட்டினியோ, உபத்திரவமோ, நாசமோசமோ, வேதனையோ, சோதனையோ, எதுதான் வந்தாலும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையினால ஒரே ஒரு உறவு, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள், கிறிஸ்துவின் தெய்வீக அடிச்சுவடை பின்பற்றுகிற விசுவாசிகள், நீங்களும் நானும் விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகையினால இக்கால பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. ஆகையினால இந்த பாடையும் கஷ்டத்தையும் பார்க்காதீங்க. நமக்கு ஒரு தெய்வ ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்துல உறுதியாக போராடி ஜெயம் பெற்று வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த ராஜ்யத்துக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை கட்டி காப்போம். கர்த்தர் இந்த பகல் வேளை ஒவ்வொருவரையும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பாதுகாத்து பராமரித்து சமாதானத்தின் பாதையில கர்த்தர் நடத்துவாராக. முழங்கால் படி போடலாம். தெய்வ சமூகத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கலாம்.